ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 புத்தாண்டு பலன்கள் வந்தாச்சு. 2026 ஆங்கில புத்தாண்டு. இந்த வருடத்திலே மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது? நண்பர்களே, ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். உங்களை பார்த்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு பொன்னான வருடம்னா அது இந்த வருடம் தான். தங்க மழை, வைர மழை, பிளாட்டின மழை பெய்ய போகிறது. நண்பர்களே, சொன்னால் நம்ப மாட்டீங்க, சூப்பராக இருக்கு. ஸ்டேஜ் மேலே ஏறி மேஜிக் பண்ண போகிறா பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சூப்பராக இருக்குது. காரணம் என்னென்னா, 2ஆம் இடத்திலே 7-10 குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். யார் உச்சம்? 10 தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உச்சம். சார், ஒரு வேலை எதுக்கு பார்க்குறோம் சொல்லுங்களேன்? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி சிரிக்கிற விஷயமே அதுதான். இப்போ எல்லாரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, எதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க சொல்லுங்களேன்? பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே சம்பாதிக்க தான். அப்போது அந்த பிஸ்னஸ் சம்பாத்தியம் வருமானம் இல்லாமல் நின்று போனால் எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்மளோட சேல் ஆகலையா, நம்ம மேட்ரு ரீச் ஆகலையா, நம்ம என்ன சொல்கிறோங்கிறது மக்களுக்கு பிடிக்கலையா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. நம்ம ஒரு டீ கடை வச்சுருக்கோம், ஒரு 100 பேர் வந்தால் தான் நமக்கு ஜாலியாக இருக்கும். உட்கார நேரம் இல்லை, டக்கு 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 டக்குன்னு போட்டுகிட்டே இருந்தால் டயர்டாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல சார். ஆனால் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிஸியாக இருக்கிறது ஒரு பெரிய வரம். ஆனால் நம்ம கடைக்கு யாருமே வரலன்னு வச்சுக்கிங்க, மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது ஜூன் மாதத்துக்கு முன்னாடி பின்னாடி, ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடைக்கு ஆள் வர்றதுக்கான விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த மிதுன ராசிக்காரர்கள்லாம் ராசியில் குரு பகவான் இருக்கிறார். 5, 7, 9 பார்க்குறார். எது பார்க்குறார்? 5, 7, 9. முதல் 6 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பணம் வருவதற்கான வழிகளை டிரைவ் பண்ணிடுறார். நிறைய பேர் நினைத்துக் கொள்கிறீர்கள் நண்பர்களே, திடீரென்று ஒரு இலக்கை எட்டி பிடித்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். அது வெறும் கற்பனை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கனவுக்குண்டு கற்பனைக்கில்லை என்று சொல்வார்கள். எப்பொழுதும் ஒரு விஷயத்தை கனவு காணலாம், தவறில்லை. கற்பனை செய்யக்கூடாது, அது தவறு. கனவு என்பது ஆக வேண்டியது, கற்பனைங்கிறது ஆகாமல் போகிறது, வெறும் கற்பனை. அப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும். தனம் வருவதற்கான வழிகளை ஏற்படுத்துகிறீர்கள். பெரிய மனிதர் சம்பந்தம், டைஅப், ஜாயின் பிஸ்னஸ் போன்ற விஷயங்களை உருவாக்குறீங்க. என்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, அந்த விஷயம் உங்கள் பக்கத்திலே வந்துடும். அந்த விஷயம் உங்கள் பக்கத்தில் வந்துடும். நீங்கள் அதை நல்லா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இனி நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை நம்பணும். ஃபர்ஸ்ட் பிலீவ் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் கோயிங் டு டூ பெஸ்ட் அப்படிங்கிறத நம்பணும். 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்க, டிஜிட்டல் ஏற்பாடுகள் பண்ணிட்டீங்க, கடை விளம்பரம் பண்ணிட்டீங்க, கூட்டம் வர்றதுக்கான வழிகளை பண்ணிட்டீங்க. அல்லது உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் உங்களுக்கு சேஃபான ஒரு பாஸ் கிட்ட போயிட்டீங்க, உங்களை நீங்கள் தற்காத்துக்கிட்டீங்க. இதுக்கு மேலேயும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எனக்கு ப்ரொமோஷன் ஒரு நம்பிக்கையை போயிடுச்சு சார் போன்ற விஷயம். அப்போ அதுக்கான ரூட்டை என்னங்கிறத பார்த்துட்டீங்க. குரு பகவான் ராசியிலிருந்து 7 பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய திருமணஸ்தானம். 7ஆம் இடம் என்பது கலத்திர பாவம். 7ஆம் இடம் என்பது காதல். 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம். இதெல்லாம் குரு பகவான் பார்த்துறார். இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னது சார், கல்யாணமே ஆகலை சார், பார்க்காத உங்கள் ப்ரொஃபைல் கிடையாது, டெய்லி 4 பொண்ணுங்க ஃபோட்டோ வந்துடுது, செலக்ட் பண்ணுறாங்க. சாயந்தரம் நானும் அம்மாவும் போய் பொண்ணு பார்க்க போகிறோம். ஒன்று எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காமல் போயிடுது, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுது. திரும்பவும் ஃபெட்டப்பு, என்னடா நம்ம பையனை பிடிக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களேன்ட்டு அம்மா கோவப்படுறாங்க. நான் வெக்ஸ் ஆகிறேன். ஒரு 2 மாதம் ஆகுது, திரும்ப ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க. என்னப்பா மனசை ஒரு பொம்மையா சார், கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணால் எப்படி சார் அப்படிங்கிற மாரி. நண்பர்களே, ஆவேசப்பட வேண்டாம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கல்யாணம், குழந்தை, நல்ல வேலை, நல்ல சம்பளம் எல்லாம் இறைவன் தரும் வரம். இது எல்லாரும் கிடைக்காது. கல்யாணம்ங்கிறது இறைவன் தரும் வரம். அது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் வரத்துக்கு என்ன மரியாதை? குரு பகவான் இப்போ தான் பார்க்குறார் 7. இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும். கவலைப்படாதீங்க. ஜூன் மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுக்கான இந்த பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பரிசம் போடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிச்சயதார்த்தமாவது நீங்கள் பண்ணிவிடுவீங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிடும், அவ்வளோதான். அப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார், உச்சம் பெறுகிறார், பணத்தை கொட்ட போகிறார். இப்போ பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பலனளிக்க போகுது. முதல் 6 மாதம் என்னை நான் தயார்படுத்திக்கிட்டேன், அடுத்த 6 மாதம் நான் ஓட தொடங்குறேன்.
நண்பர்களே, ஒரு ஆங்கில பழமொழி உண்டு, நான் மிகவும் ரசித்த பழமொழி. என்ன சொல்லுங்க? ஒரு மரத்தை வெட்டுவதற்கு என்னிடம் கத்தி கொடுத்தால் என்ன செய்வீங்க? 7 மணி நேரம் இந்த மரத்தை வெட்டணும்னா 7 மணி நேரமும் வெட்டவே முட்டாள். 6 மணி நேரம் அந்த கத்தியை சாணை பிடிக்க வேண்டும், 1 மணி நேரம் வெட்ட வேண்டும். இதுதான் புத்திசாலி. ஒரு பிஸ்னஸை பண்ண சொன்னாங்கன்னா முதல் 6 மணி நேரம் என்ன செய்யணும்? என்னை நான் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த 1 மணி நேரம் அதில் ஜெயிச்சிடணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போது இத்தனை 6 மாதம் நீங்கள் ரெடி பண்ணிங்க பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டிஜிட்டல் இதை அமைப்பெல்லாம். இந்த ஜூன் 1 தொடங்கி மிதுனராசிக்காரர்கள் காட்டில் காசு, பணம், துட்டு, மணி பேக்கெட் எடுக்கிறீங்க, பேக்கெட்டை பிரிக்கிறீங்க, பர்ஸை பிரிக்கிறீங்க, ஒரே பணம். டேக் இட். ஹேய், ஹவு மச் டிப்ஸ்? டேக் இட், கீப் த சேஞ்ச். என்னங்க 1000 ரூபாங்க, கீப் த சேஞ்ச். 1000 ரூபாய்லாம் நமக்கு ஒரு மேட்ரா? வாழ்க்கை எப்படி மாறிடுது பாருங்க. நான் கிண்டல் பண்ணல. அதாவது உடைத்து கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தவனுக்கு தான் தெரியும் அந்த 1000 ரூபாய் இல்லாமல் கூட அவனால் வாழ முடியும். தினமும் காலையில் நண்பர்களே, நான் நினைத்து கொள்வதை நான் சொல்கிறேன், மற்றவங்க எனக்கு இதுக்கு இது எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா, ஒன்றுமே இல்லைன்னா என்னடா பண்ண போகிறோம்? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. என்ன ஆகிட போகுது? எங்கேயாவது வேலைக்கு போவோம், ஏதாவது வேலை பார்த்து பழச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்களுக்கு தான் வாழ்க்கையை பற்றி பயமே இருக்காது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் வாழ தெரியும். நான் பெரிய பயங்கரமாக வளர்ந்துட்டேன்னா தான் வாழ்க்கையை பற்றி பயப்படணும். என்னடா என்னை விட்டு இதெல்லாம் போயிடுச்சுன்னா எனக்கு வாழ தெரியாது, அப்படிலாம் ஒன்றும் தெரியாது, எங்கே விட்டாலும் பழச்சிப்போம் அப்படிங்கிறது. அப்போ இந்த ராசி 2 கூடையவன் உச்சம் பெறும் பொழுது பார்க்காத பணத்தை பார்க்க போகிறீங்க, பார்க்காத பணத்தை பார்ப்பீங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 6 வேற பார்க்குறார். குரு பகவான் தான் நண்பர்களே கல்லீரலின் கடவுள் என்று அறியப்படுகிறார். யார்? கல்லீரலின் கடவுள். அப்போது மிதுனராசிக்காரங்களுக்கு வயிற்றை கெடுத்துக்கிட்டவங்க யார்? இந்த வயிற்றை கெடுத்துக்கிட்டதுன்னா என்ன? லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில், வயிறு ஸ்டொமக் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது இந்த குரு பகவான் பார்வை பொன்னான அம்சத்தை தருகிறது. 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம். கடன் அடைக்கிறீங்க, பெரிய கடன்லாம் அடைந்த சரித்திரத்தை நாம் பார்த்துருக்குறோம். ஒரு பெரிய மலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து தான் போகும். அப்போ பெரிய கடன் என்பதும் அப்படி தான், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா போயிடும். அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 10 குரு பார்க்குறார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகுது? 10ஆம் இடத்தை குரு பார்த்த அடுத்த செகண்டே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டு விட்டது. 10ஐ குரு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை சனி பகவான் வேற ஆக்டிவ் ஆகிறாரு. ஆக்டிவ் ஆகும்போது 10ஆம் இடத்தை சனி உங்களுக்கு பொன்னான பலன்களை தருகிறார். என்ன? வெகு பிரபல்யமாக்குகிறார். அது என்ன வெகு பிரபல்யம்? சாதாரண இடமா இருந்தேன்னா பிராண்ட் ஆகிட்டு, புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி மிதுனராசிக்காரர்கள் பிராண்ட் ஆகிறீங்க. சார் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க சார், நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, அந்த பேர் மக்களிடையே ரீச் ஆகுமா? ஆகும். 2ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது ஆகும். இப்போது சனி 10ல் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்? சனி உங்களுக்கு உலக புகழை எடுத்து தருவார். சனி உங்களுக்கு கல்யாணம், அது அவர் 7 தான் பார்க்குறாரு. எழுதி வச்சுக்கோங்க, மிதுனராசிக்காரன் கல்யாணம் பண்ணி போகிறீங்க. சார் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது டைவர்ஸ் ஆகிடுச்சு சார், மறுமணம் தான் எனக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்ற பெண் உங்களுக்கு கிடைப்பாள், குணமதி கிடைப்பாள். அப்போ 7ஆம் இடத்தை குரு பகவானும் பார்த்துடுறார், சனி பகவானும் பார்த்துடுறார். மாதத்தினுடைய ஜூன் மாதத்துக்கு பிறகு பணம் கொட்ட போகுது. மிதுனராசிக்காரங்கள் ஒரு லெவல் லக்கி பாஸ்கர் ஆக போகிறீங்க. லக்கி பாஸ்கருக்கு முன்னாடி, அதாவது ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் லக்கி பாஸ்கர் வேறு, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் லக்கி பாஸ்கர் வேறு. அப்போது 2026 எண்டுக்குள்ளே செட்டில் ஆகிடுவீங்க. ஹாப்பியாக இருங்க. கீழே போய்ட்டு இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.